கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வந்திருந்து நமக்கான எல்லா சகலவிதமான நன்மைகளை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே பின்தங்கியான சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்திலையும் அப்படிதான் நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? அதிலிருந்து நாம் எப்படி பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தை கொண்டு வர என்று தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு பிரமாணம், ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்க, தேவன் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், தன்னுடைய விதை நெல்லை எடுத்து இல்லை விதை கடலையோ மற்ற ஏதோ ஒன்று எடுத்து தன்னுடைய நிலத்திலே அவன் போடுகிறான். போடும் பொழுது என்ன நடக்குன்னா, அது பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. எப்பொழுது அது கொடுக்கிறது என்றால், அவன் கையில் வைத்திருக்க மட்டும் அவனுக்கு கிடைக்காது, அவன் அதை பூமியிலே போட வேண்டும். அப்படித்தான் உங்களுடைய பணமும் ஒரு விதையாக நீங்கள் கருத வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது, ஒரு நல்ல காரியங்களோ ஊழியத்துக்கோ மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கும் பொழுது அது விதையாக எண்ணி கொடுக்க வேண்டும். விதை. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் கொஞ்சம் இருந்தாலும் போதும். கொஞ்சமாக இருக்கா, இல்லை நீங்கள் கேட்குறீங்க ஐயோ இவர் கேட்குறாரு அப்படின்னு இல்லை. நீங்கள் கொடுக்கதை தேவன் பார்க்குறார். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பொழுதுதான் உங்களுடைய விசுவாசம் அங்கே வேலை செய்யும். நீங்கள் கொடுக்கலன்னா வேலை செய்யாது. தேவன் அப்படித்தான் இந்த பூமியிலே பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் விதைப்பு அறுப்புங்கிறதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நான் செய்கிற இந்த ஊழியத்துக்காகவும் நீங்கள் உதவி செய்யலாம். அதனால் அதில் நம்பர் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் இந்த உலகத்திலே பொருளாதாரத்தில் நீங்கள் அதிகமாக பெறுவதற்கு தேவன் இந்த வழியை வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். ஒரு மனிதன் அதிகமாக விதைக்கும் பொழுது அவன் அதிகமாக அறுக்கிறான். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான் என்று சொல்லியிருக்கு. தேவன் இப்படி ஒரு அற்புத பிரமாணத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் தேவன் உங்களுக்கு எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சின்ன சின்ன வீடியோ கேட்கும்போது ரகசியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையிலே ரகசியம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் கையாள வேண்டும். ஆகையால் அவர் சொல்லுகிறார், இந்த அறுப்பு என்கிற இந்த பிரமாணம், விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நீ விட்டு விடாதே. விதைக்க ஆரம்பி. விதை பணம் என்பதும் ஒரு விதை. உன்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமா, நீ அதிகமாக விதை என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் இந்த தலைப்பு தான் பார்க்குறோம். பாருங்க, அவருடைய வார்த்தை கவனிக்கும். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின ஆதாம்ங்கிறது அந்த ஆதாமை குறிக்கிறது, பிந்தின வந்தது கிறிஸ்துவை குறிக்கிறது இல்லையா? தேவன் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. முந்தின மனுஷன ஆகாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான். அவர் தம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போகிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? சில பேர்கள் பொருளாதாரத்தில் இழந்துருவாங்க, நோய் நொடியில். இதிலிருந்து உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அதுதான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாம் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது. ஆகையால் கிறிஸ்துவை நீங்கள் எது வேணுமோ கிறிஸ்துக்குள்ளே தான் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் அந்த உயிர்ப்பிக்கிற தேவன் உங்கள் உள்ளத்திலே உலாவுகிறார். அதில் தான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி வழிநடத்தினவர், உனக்குள்ளே வந்து இருக்கிற நீ அறியாமல் இருக்கிறாய், உனக்கு என்ன தேவை என்று என்னிடத்திலே கட்டளையிடுன்னு சொல்கிறார். பாருங்களா, பைபிளை நீங்கள் வாசிப்பீங்க, கட்டளையிடு. தேவனுக்கே நீங்கள் கட்டளையிடுற அளவுக்கு தேவன் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் கேள், அவருடைய விருப்பமும் சித்தமும் உங்கள் மேல் கண்டிப்பாக அது செய்ய நடக்கும். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார், உங்கள் மேல் கரிசனையாக இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை பின்தொடர்ந்து வருகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக. அதனால தான் இந்த பூமியிலே பல பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அதில் தான் ஒன்று நான் சொன்னேன், விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை. இதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இதை நீங்கள் பழக வேண்டும். கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் உதவும் போது, ஒரு எஜுகேஷன் உதவிங்களா, ஊழியத்தை உதவிங்களா, கோயில் கொடுக்குறீங்களா, உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அதனுடைய ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேவன், நம்முடைய உயிர்ப்பிக்கிற தேவன், அதிலிருந்து அதை 1000 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். எப்பொழுது கொடுக்கும் பொழுது, ஒரு விவசாயி பாருங்க, கொடுத்துட்டு அவன் எதிர்பார்க்கிறான், ஒரு 2-3 மாதம் கழித்து கண்டிப்பாக அவனுக்கு அறுவடை உண்டு.
அவன் உண்டு, அது நிச்சயமாக உண்டு. அதே போல தான் நீங்கள் கையில் வைத்திருக்கிற அளவுக்கு அது அறுவடை ஆகாது. நீங்கள் எப்பொழுது கொடுக்க ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுது அறுவடையை நீங்கள் நோக்கி இருக்கலாம். தேவன் இப்படித்தான் இந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த விதைப்பு அறுப்புகளை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.